இப்போ எப்படி இப்போ காங்கிரஸ் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் கூட்டணிக்குள்ள வந்துருவாங்களா? அப்படி ஒரு தேவை வந்துருச்சா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை? இப்போ தேவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கேஜ்ரிவாலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்கல்ல அந்த கேஸ்ல, லிக்கர் கேஸ்ல, காங்கிரஸ் வந்து அந்த தீர்ப்பை வரவேற்கலீங்க. பிஜேபிக்கு ஃப்ரெண்ட்லியான கட்சினா அது மாதிரி தீர்ப்பு வரும்னு பவன் கேரா சொல்றாரு. அப்ப ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியில இருக்கிறது திமுக மட்டும்தான் ஸ்திரமா இருக்கிறது, நம்பிக்கையோட இருக்கிறது. இந்திரா காந்தி சொன்ன போது எதிர்த்தாலும் உறுதியா எதிர்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணாலும் உறுதியா செய்வாங்க திமுக. அப்ப கொடுத்த சர்டிபிகேட் இப்பயும் வேலிடா இருக்குது. அதை வந்து உடைச்சுக்கிறதுக்கு இப்ப அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும். வேற வழியே கிடையாது. நீங்க வந்து 25 கொடுத்தா கூட அந்த ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு பாருங்க, நாங்க இந்த மாதிரி பேரம் பேசுனதுனால கிடைச்சிருச்சு எங்களுக்கு, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானம் அடைஞ்சுப்பாங்க. அது வேற எதுக்கு வாய்ப்பு இருக்குதான் எனக்கு தெரியல. அவங்க வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை விஜயை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இதுல ராகுல தான் எல்லாரும் சுட்டி காட்டியிருந்தாங்க. ராகுலுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆட்சியில் பங்கு. ஆமா, ராகுல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ரொம்ப ஒரு இணக்கம்லாம் எனக்கு கிடையாது. அவர் பிரதர்லாம் சொன்னா கூட ஒரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியா, அவர் உடல்நிலை மோசமாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம் இல்லை பெருசா ஒரு பெரிய ஒரு பிணைப்பு இருக்கதா எனக்கு தெரியல. அவர் அப்ப யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்பே ராகுல் நேரடியா காங்கிரஸ் ஆபீஸ்க்கு போயிட்டார். அறிவாலயத்துக்கு போகலன்றது திமுக பீட்டர் அல்போன்ஸ் ராகுல் காந்தியை கண்டிச்சு கடிதம் திமுக ஒரு வருத்தம் இருந்தது. அதனால அவருக்கு நேச்சுரலா ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதா நான் நினைக்கல. அவர் வந்து இப்ப பிஜேபி எதிர்ப்புல திமுக உதவி செய்ததுனால திரு ஸ்டாலினோட ஒரு இணக்கத்தை காமிச்சாரு. அதனால அவர் வந்து சொல்லுவாருன்னு தோணுது. ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இல்லாதனால எங்களுக்கு நம்ம வந்து சீட்டு கொஞ்சம் அதிகமா வாங்கிடணும், பங்கு கொடுக்க வேணும் ஆட்சியில, சீட்டு கேட்கறது தப்பு இல்லைன்னு அவர் ஆர்கியூ பண்ணலாம். இதுல இப்போ ராகுலே சொன்னதுனாலதான் சுவாமிநாதன் இது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. ஒருவேளை அவர் சொல்லிதான் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு. அப்புறம் தாவேகா ஆப்ஷன் எல்லாருமே காமிச்சாங்க, 35%, 40%, எங்களுக்கு 15% அப்படின்லாம். அதெல்லாம் எப்படி சடனா மாறுது? அந்த மேக கூட்டங்கள் காட்சிகள்லாம் எப்படி மாறுது? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமிநாதன்? இல்ல, நிச்சயமா தேமுதிக உள்ள வந்த உடனேயே இவர்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு உள்ளபடியே ஒரு அச்சம் வந்து விட்டது. நீங்க வந்து அது வரைக்கும் இருந்த பேர வலிமை அதற்கு பின்பே குறைந்து விட்டது. அவர்கள் இந்த அணி பலமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ள வர்றாங்க, புதிய சின்ன சின்ன அமைப்புகள், கட்சிகள் எல்லாரும் உள்ள வர்றாங்க. விஜய் இன்னுமே தனித்து விடப்பட்ட நிலையில தான் இருக்காரு. நீங்க கிராமந்தோறும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் விருப்பப்படுறாங்க தாவேகாவோட போகணும். விஜய் என்ன சொல்றாரு, நீங்க கிராமந்தோறும் நான் வரணும்னா நான் முதல்வரான பின்பு கிராமந்தோறும் வரேங்கிறாரு. அந்த இடம் தான் காங்கிரஸுக்கு ஒரு குழப்பமான சூழல் வருது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு நெருங்குவதற்கான சூழல் இருக்கா இல்லையான்னு கேட்டா, ராகுல் காந்தி அவர்கள் உள்ளபடியே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறார். பட் அது வந்து கிரவுண்ட்லயே அவங்க வந்து காங்கிரஸுக்கு தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு டீமை உருவாக்கிட்டாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லாம சமீட்சை செய்யாம பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்ல, மாணிக்கம் அவர்கள் ட்வீட் போட வாய்ப்பு இல்ல. அவர்கள் ஒரு அபரிமிதமான எல்லைக்கு போய்விட்டார்கள். அந்த எல்லை ஒரு கட்டத்துல அவர்கள் நம்ம எல்லை தாண்டி போகிறோம் அப்படிங்கக்கூடிய உணர்ந்து இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அந்த அணி வலுவான ஒரு கட்டமைப்பா தொடர்ந்து இருந்ததுதான். காங்கிரஸுக்கு வெற்றி முக்கியம். நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணம் இருக்கலாம், கட்சியை வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான பேற்ற போகணும். பட் இங்க இருக்கிறவங்க யாரும் எம்எல்ஏ பிரதிநிதித்துவத்தை விட்டுட்டு போடணும் விரும்ப மாட்டாங்கல்ல, எம்பியை விட்டுட்டு போடணும் விரும்ப மாட்டாங்கல்ல. அந்த இடம் வந்து உள்ளபடியே திமுகவோடு ஒரு இணக்கமான இடமா மாறி இருக்கு. பேசலாம். ரவிதரன் துரைசாமி, இப்ப முன்பு வந்து 2019 8ன்னு எல்லாம் சொல்லி ஒரு ஃபோன் காலில் வந்து 2 இடங்கள் அதிகமாக கொடுத்தாங்க. சோனியா காந்தி அவர்கள் பேசினாங்க, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததாகலாம் நம்ம செய்திகளில் படித்தோம். ஆனால் இப்போ என்ன தன்மை இருந்தது, எல்லாரும் சொன்னாங்கன்னா இவங்க என்ன வேணாலும் பேசலாம், தலைமையிட்ட பேசி எல்லாம் சரி கட்டிடுவாங்கன்னு. ஆனால் எங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்ததுன்னா, தலைமையே ராகுல் காந்தியே அதை வலியுறுத்துவதாக தான் சொல்லப்பட்டது. இப்போ தலைமையே இணங்கி அப்போ கொடுத்ததுக்கு இப்போ வரதுக்குமான காட்சிகள் மாறுது. இப்போ திமுகவோட கை ஓங்கி இருக்கின்ற சூழல் வந்துருச்சா? சந்தேகம் இல்லை, பெரிய கட்சியான திமுக கை ஓங்கி இருக்குது. இதில் உள்ள யாருக்குமே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பேரம் பேசக்கூடிய அளவுக்கு, இன்னொரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பலம் கிடையாது. அந்த அணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 20 விழுக்காடு அதிகம் 2019 சுமார் 15 விழுக்காடு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அதிகம் பெறக்கூடிய அணி. சார், அன்னைக்கு திருநாவுக்கரசர் அரசியலுக்கே வராத ரஜினியை காமிச்சு ஒரு இதை பண்ணலையா? அதுக்கு பிறகுதான் இதுல எல்லாருமே பைண்டிங் ஆயிட்டாங்க. அது திருநாவுக்கரசர் பண்ணது பெரிய சாதனை, 10 சீட்டு வாங்கினது. அப்பந்தான் ஆர்கே நகர்ல தோல்வி அடைஞ்சிருந்ததுனால ஸ்டாலினும் அளவுக்கு மீறி காங்கிரஸ் சீட்டு கொடுத்துட்டாப்ல. லாவா எஸ்டாப்பல் படி இப்போ அதை குறைக்க முடியல, குறைக்கவும் விரும்ப மாட்டார். ஏன்னா அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது ஒரு சுமூத்தா ஒரு பிளசன்ட் ஆட்டிடியூட்ல சந்திக்கணும்னா ஒரு மன வருத்தம் இல்லாம போறதுதான் அந்த அணிக்கு நல்லதுங்கிறதையும் ஸ்டாலின் மெச்சூர்டு பொலிட்டிஷியனான ஸ்டாலின் அதை உணர்வாரு. இன்னொன்னு, தாவேகா ஆப்ஷன்ங்கிறது ரியல் ஆப்ஷன் இல்ல, ரீல் ஆப்ஷன்.
ஜீவா, அதுதான் இப்ப உண்மையான சிக்கலுக்கு காரணம். இப்ப இன்னைக்கு எப்படி கொடுக்க போறாங்கலாம் நமக்கு தெரியல. ஒரு யூகத்தின் அடிப்படையில், போக்குகளின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷனை வச்சு அப்படி ட்ரை பண்ணதுதான் காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆமா, அது அவங்க கொஞ்சம் ஓவரா ஆடிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய பலம் லாபி என்ன அப்படிங்கிறத நீங்க அழகா தோழர்கிட்ட கூட கேட்டீங்க. ராகுல் வந்து தொடக்கத்தில் வந்து கலைஞரெல்லாம் வந்து சந்திக்காம போனார், தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞரை சந்திக்காம போனார் கூட்டணியில் இருந்தபோது கூட. பீட்டர் அல்போன்ஸ் கண்டிச்சு கடிதம் எழுதினார் ராகுல் காந்திக்கு. தம்பி நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு, கலைஞர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னாங்க. அப்ப தமிழ்நாட்டு காங்கிரஸுக்குள் திமுக வந்து எந்த அளவுக்கு வலிமையா இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். திமுகவினுடைய ஆதரவாளரான, திமுகவுடன் நெருக்கமா இருந்த இளைய பெருமாளை எடுத்துட்டு நீங்க MP சுப்பிரமணியம் போட்டோன்னா 80 தேர்தலில் படுதோல்வி வருது. ஸோ தமிழ்நாட்டு மாநில அரசியலுக்குள் உங்க தேசிய கட்சி இந்த மாநில கட்சிகளுக்கு ஏற்றாப்புல தகவமைத்துக் கொள்ளணுங்கிறதுக்கு இதெல்லாம் வரலாற்று சான்று. அதை விட்டுட்டு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய்க்கு விசில் கிடைச்சோன்னா இவர் விசில் அடிக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு விஜய் கட்சிக்கு விசில் கிடைச்சோன்னா விசில் அடிப்பேன்னு சொல்றாரு, நீ எங்குன்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு அதிருப்தியை காங்கிரஸ் கட்சிக்குள்ள. இதுல சுவாமிநாதன் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களோ மாணிக்கம் தாகூர் அவங்களோ இவங்கெல்லாம் பேசியதுனாலதான் குறைக்கப்படாமல் பாதுகாத்து இருக்கிறாங்க. ஒரு வகையில இவங்க எல்லாம் காங்கிரஸுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. நீங்க அப்படி ஒரு த்ரெட்டன் பாலிடிக்ஸா பண்ற மாதிரி இருந்தா, பவர் பாலிடிக்ஸ்ல பாத்துக்குவோம் நம்ம 2 பேரும் அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க தேமுதிகவை காட்டி திமுகவும் மிரட்டுதுன்னு எடுத்துக்கலாம்ல. திமுக மிரட்டுதுன்னு நான் சொல்ல வரல. இப்ப நாங்களாம் அந்த அளவுக்கு பேசினதுனாலதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சீங்கன்னா, இல்லப்பா எங்களுக்கு ஈடுகட்ட தேமுதிக இருக்கு, தொகுதிக்கு 500 5000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் போது தேமுதிக அந்த இடத்துல வருது. ஓபிஎஸ் வராரு. எல்லாருமே சொன்னது 4 முனை போட்டி இருக்கு, இதுல வந்து விஜய்ன்றது எக்ஸ் ஃபேக்டர், எப்படின்னே தெரியாது, 100 ஓட்டுல கூட போகலாம் வரலாம். மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து விஜய் பக்கம் கொஞ்சம் டில்ட் ஆகுது, அதனால காங்கிரஸோட பேர வலிமை கூடி இருக்குன்னு ஒரு தியரி சொல்லப்பட்டது இல்ல. அது எல்லாம் இப்ப இல்லையா? எப்படி அதை புரிஞ்சு? அது எதுவுமே நிரூபிக்கப்படாது தானுங்க. இப்ப எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏன் திமுக நோக்கி வராங்க, SDBI உட்பட? நீங்க வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல சார். அங்க எதிர்முகாம்ல பாஜக இருக்கு, அதிமுக அலைன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது ஏன் தாவேகாவுக்கு போகலன்றீங்க? ஆமா, தாவேகாவுக்கு யாருமே போகல சார். அவர் ஒரு கிறிஸ்தவர், முஸ்லிம் கிறிஸ்டின் ஓட்ட வாங்க போறாரு, தலித்துகள் ஓட்ட வாங்கிடுவாரு, எல்லாமே நீங்க சொன்னாலுமே இப்ப வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து டிடிவி அங்க போனது எனக்கு எடப்பாடிட்ட போனது பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட திமுகக்கு தானே வர்றாங்க. ஓபிஎஸ் விஜய்கிட்ட போகாம உங்களுக்கு வந்து திமுக தானே வராங்க. உங்களுக்கு ஒரு பரம வைரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கூட திமுக நோக்கி தான் வர்றாங்க. விஜய்கிட்ட போகலாம், அவங்க விஜய்கிட்ட போனா அதிக சீட்டு கிடைக்கும், இன்னும் கூடுதல் மரியாதை கிடைக்கும். ஒரு பிரேக் எடுத்துட்டு அவங்க கூட வெற்றின்னு வரும்போது திமுக தானே வராங்க. எல்லாருமே பேசியது வந்து இப்ப பர்செப்ஷன் பேட்டில்ல காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான காரணி, 100 ஓட்டு கூட முக்கியம், காங்கிரஸ் இருந்தாதான் அது வந்து ஒரு வினையூக்கியா செயல்படும், இப்படிலாம் பேசப்பட்டும் கூட திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சதுன்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். பிறகு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த எலெக்ஷன் பேட்டர்ன், திமுகவோட ஃபார்முலா அப்ரோச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் பவருக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றாருல்ல, அதே மாதிரி டிஎம்கேவும் விஜய் ஃபேக்டரை இன்டர்னலா சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அது வந்து அவர் பக்கம் காங்கிரஸ் மேல ஸ்பெசிபிக்கா கோபம் வரதுக்கு காரணம், யாருமே கூட்டணி அவர் பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு இன்க்ளினேஷன் காமிக்காத போது அவரை காமிச்சு வந்து நீங்க அதிக சீட்டு அல்லது வந்து அதிகாரத்துல பங்கு இப்படிலாம் கேட்டது வந்து அவங்களை டெஃபினட்டா கோவப்படுத்திடுச்சு. திமுக மட்டும் தான் எங்களோட எதிரின்னு பேசிட்டு இருக்கவருக்கு வலு சேர்க்கிற மாதிரி இவங்க இயங்குனது, அவருக்கு ஆதரவா நீங்க போஸ்ட்லாம் போட்டது வந்து நிச்சயமா அவங்கள கோவப்படுத்திடுச்சு. இல்ல ஒரு இடம் தாவேகாவை காமிச்சு காங்கிரஸ் ஒரு 30-35 இடம் வாங்கி இருந்தா அதனோட சினாரியோ தன்மையே வேற. ஆனா இது எதுவுமே இல்லாம அந்த பேர வலிமையை மட்டுக்குள் திமுக கொண்டு வந்துருச்சுன்னா அப்ப திமுகவோட அப்ரோச் வேற. ஆமா, இப்ப நீங்க தேமுதிகலாம் கொண்டு வந்து அவங்களுக்கு சக்திக்கு மீறி அதிகமா கொடுத்தது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒரு கடிவாளம் போடுறது தான். காங்கிரஸ் வந்து அல்டிமேட்டா அந்த ராஜ்யசபா சீட்டை மட்டும் ஒரு நாங்க முரண்டு பிடிச்சதுக்கான பலன்னு சொல்லிக்கலாமே தவிர. திரு ரகு, இப்ப பழைய அலைன்ஸே பெரிய அலைன்ஸ் தான், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அலைன்ஸ் தான். அவங்களுக்கு ஓகே நீங்க இன்னும் 4 சீட்டை கூட கொடுக்குறேன்னு சொல்லாம வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு, அது என்ன லாஜிக்கலா அப்படிதான் நடந்திருக்கணும். இன்ஃபேக்ட் வந்து விசிகேக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, எஸ்பெஷலி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 6ல இருந்து இன்னும் 5-4 குறைக்கிறதுலாம் வந்து நியாயமே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு கமிட்டடா இருக்காங்க. ஓகே, தேமுதிகவோட பிஜேபி எதிர்க்கிறவங்க தானே இவங்களா? ஆமா, அதை நம்ம உறுதியா சொல்ல முடியல. அப்ப நீங்க அந்த பிஜேபி எதிர்ப்புக்கு நீங்க என்ன இது கொடுக்குறீங்க? நேற்று வரைக்கும் பிஜேபியோட பேசியிருந்த தேமுதிக 10 சீட்டு கொடுப்பீங்க, நாடு முழுவதும் வந்து பிஜேபி எதுக்குற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க கம்மியா கொடுப்பீங்க, கரெக்டா? அது நியாயம் கிடையாது. அப்புறம் ஒரு ஐரன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியிலே அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிற காங்கிரஸ் கடைசியா பேச போறாங்க, மத்த எல்லாருக்கும் முன்னாடி முடிக்க போறாங்க.
அதுதான் அதுதான் செய்தி ஸ்ட்ராட்டஜி அதுக்குள்ளேன்னு. ரவீந்திரன் துரைசாமி, இப்ப இந்த கோணம் இருக்குல்ல, திமுக நினைச்சிருந்தா இருக்கிற கட்சியே சக்சஸ்ஃபுல்லான கட்சி தான், அது பெரிய அலைன்ஸ் தான், நாங்களே ஜெயிப்போம்லாம் 200+ சொன்னப்பெல்லாம் இந்த புதிய கட்சிகள்லாம் யாருமே வரல. அப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்களுக்கு கூட கொடுத்து அப்படி யோசிக்கல? என்ன அது என்ன கணக்கு? இது வந்து அபண்டன் காஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஷுவர் ஷாட்டா பண்ணுவோம். இது வந்து நமக்கு ஒரு வெஸ்ட் பெங்கால் ஜோதி பாசு மாதிரி ஒரு பெரிய அணியை வச்சு மற்ற எல்லாரும் 1-1 தான் தோக்கடிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்குங்கிறதுல, அப்படியே 1-1 வந்தாலும் தேமுதிக இருக்கிறது கூடுதல் பலம், நமக்கு எட்ஜி இருக்கணுங்கிற லெவல்ல ரொம்ப ஒரு அலர்ட்டா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பண்றாதான் நான் பார்க்கிறேன். அவர் ஒருத்தரை தான் எதிரியா பார்க்கிறாருன்னு சொல்றதெல்லாம் கற்பனாவாதம். அவர் எதிரியா பார்க்கிறது பிஜேபி எடப்பாடி, இதைத்தான் அவர் எதிரியா பார்க்கிறாரு. இன்னும் சொன்னா கள அரசியல் அவருக்கு எதிராக நின்னது கருத்தியல்ல பெரியார் மண்ணா பெரியாரே இதான்னு சொல்லி களத்துக்குள்ள நின்னது ஸ்டாலினா சீமானா தான் நின்னது. இந்த களத்துக்குள்ள இருந்த நிஜ அரசியலை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு கற்பனாவாதம் தான் விஜய். பட் விஜய் பொறுத்தவரை சொல்றேன், முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணு உடைச்சு சொல்லுங்களேன். அது சொல்லிடுறேன். இப்ப விஜய் சொல்ல வரேன். இல்ல நான் ஒரு பாயிண்ட், திமுக உண்மையிலேயே தனது வியூகங்களை காய்களை நகர்த்துறது விஜய மனசுல வச்சா, அதிமுக பாஜக வச்சா, இல்ல சீமானவங்களை வச்சா? சொல்லுங்க. எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் பண்றாங்க. சீமானவர்களை மனசுல வைக்கிறாங்களா? சீமான பொறுத்தளவுல டபுள் எட்ஜ்டு. சீமானோட அரசியல் பிறமொழியாளர்கள், அருந்ததியர் சமூக மக்கள், நாயுடு மக்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் பண்ணதுக்கு வழிவகுக்குது. அதுதான் களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் நடந்தது. 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் திமுக வர்சஸ் அண்ணா திமுக இன்னொன்னு கற்பனையா ஒரு விஜய் ஃபேக்டரை சொல்லி எல்லாரும் தங்களை ஏமாத்திக்கிறாங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் வேற. அப்ப நீங்க சொல்றது மைக்ரோ அளவுல ஒவ்வொரு கட்சியும் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, அதுக்கான செக் அண்ட் பேலன்ஸ். விஜய் ஃபேக்டர்ல எப்படி ஸ்டாலின் டீல் பண்றாருன்னா, விஜய் ஒரு கிறிஸ்தவர், அப்படி கிறிஸ்தவர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்பர் காஸ்ட் கிறிஸ்தவர், கிறிஸ்தவ வெள்ளாளர்ங்கிற ஒரு காஸ்ட். பட் கிறிஸ்தவர் மத்தியில் அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குங்கிறதுக்காக அவரை கரூர் விஷயத்திலே அஃபெண்ட் பண்ணாம சீமான் போன்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கூட ரொம்ப மைல்டா டீல் பண்றாங்கன்னா, அவரை ஹராஸ் பண்ணா அந்த அபிமான ஓட்டு நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா விஜய் டீல் பண்றாங்க. அதுல சட்டத்துக்கு புறம்பா ஸ்டாலின் செயல்படுறாரு.